கனெக்ட் ஆகிடுச்சு. هذا بروبا إلينا صوم كويس هذا إنسان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இந்த இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆன் வசனங்களும் அதனுடைய பின்னணியும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தொடர் தலைப்பின் கீழே திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் நாம நம்ம அனைவருக்கும் தெரிந்த 2 சூறாக்கள், நம்மில் பெருவாரியானவர்கள் மரணமிட்டுள்ள 2 சூறாக்கள், அந்த 2 சூறாக்களினுடைய சிறப்புகள், அதனுடைய பின்னணி, இந்த 2 சூறாக்களை நாம் மரணம் செய்து ஓத வேண்டியதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த 2 சூறாக்கள் பரவலாக நாம் அனைவரும் மரணம் செய்திருக்கக்கூடிய 2 சூறாக்கள். இந்த 2 சூறாக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் உள்ளிட்ட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனக்கு 2 சூறாக்கள் அருளப்பட்டது, தற்பொழுது அருளப்பட்டிருக்கின்றது. அந்த 2 சூறாக்களும் இதுக்கு முன்னர் எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் அருளியதே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த 2 சூறாக்கள் தான் முஅவ்விஸத்தைன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஅவ்விஸத்தைனி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய நாவினால் சொன்ன 2 சூறாக்கள். முஅவ்விஸத்தைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதுகாப்பு கோரக்கூடிய 2 அர்த்தம். அல்லாஹ்விடத்துல நம்ம எதை பற்றி எதை விட்டமெல்லாம் பாதுகாவல் தேட வேண்டுமோ அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றான் இந்த 2 சூறாக்கள் வழியாக. அப்ப இந்த 2 சூறாக்களை நாம அனுதினமும் ஓதி ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். யார் ஒருவர் காலை பொழுதை அடைந்து காலையில இந்த 2 அத்தியாயங்களை ஓதுகின்றாரோ அவருக்கு அந்த 2 அத்தியாயங்களுமே போதுமானதாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற இந்த 2 சூறாக்களுக்கு மகத்துவத்தை சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி எவர் ஒருவர் மாலை பொழுதை அடைந்து இரவுல இந்த 2 சூறாக்களை ஓதிவிட்டாரோ அவருக்கு அதுவே போதுமானதாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நாம காலையிலும் மாலையிலும் இரவிலும் இந்த 2 அத்தியாயங்களை கண்டிப்பாக ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்க செல்லும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்க செல்லும் பொழுது தங்களுடைய 2 கைகளையும் சேர்த்து வைத்து குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் இந்த 3 சூறாக்களையும் ஓதி உள்ளங்கையில ஊதுவாங்க. ஊதிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தலையில ஆரம்பிச்சு அப்படியே முகத்துல இருந்து உடலில் கைகள் எங்கெல்லாம் படுமோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடவி விடுவார்கள். இந்த மாதிரி 3 முறை செய்வாங்க. செஞ்சுட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் உறங்க செல்வார்கள் என்று நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நாம இரவுல தூங்க செல்லும் போது நாம ஓத வேண்டிய அந்த திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த 2 சூறாக்கள். இந்த 2 சூறாக்களையும் இதோட சேர்த்து குல் அல்லாஹ் சூரா 3 சூறாவையும் நம்ம ஓதி உள்ளங்கையில ஊதி
அப்படி தலையிலிருந்து ஆரம்பிச்சு முகத்துல இருந்து உடல்ல அனைத்து பாகங்கள்லையும் நம்ம வந்து கைகளால் தடவி விட வேண்டும் 3 தடவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். நம்ம வந்து என்ன செய்யணும், உடல் ஆரோக்கியம் வேணும், உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா மாத்திரை மருந்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். மாத்திரையை வந்து சாப்பிடுறதுல, மாத்திரையை திங்கிறதுல, டானிக்கை குடிக்கிறதுல, ஏதாவது உடம்பு வலி இருந்தவனையும் மாத்திரை தின்னால் அது சரியாகிவிடும் என்று நினைக்கிறோமே ஒழிய அல்லாஹ் நாடினால் தான் அது சரியாகும். மாத்திரையை எல்லாரும் தான் அதே மாத்திரையை போடுறாங்க. மாத்திரையை சாப்பிடக்கூடிய டானிக்கை குடிக்கிற எல்லாருக்கும் சரியாயிருதா? கிடையாது. அல்லாஹ் யாருக்கு ஷிஃபாவை நாடுகின்றாலும் அவங்களுக்கு தான் அது சரியாகும். அப்ப இதை நாம முதல்ல விளங்க வேண்டும். நாம வந்து மாத்திரையை மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட படைச்ச ரப்புட்ட வைக்கணும் நம்ம முதல்ல. அப்ப இந்த மாதிரி வந்து இதெல்லாம் செய்யறதுனால என்ன நமக்கு வந்துட போகுதுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நம்ம என்ன செய்யுது, அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுவதற்கு அதற்காகவே அல்லாஹ் நமக்கு இறக்கி அருளிய 2 அத்தியாயங்கள், முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய 2 அத்தியாயங்கள்னு பாதுகாப்பு கோரக்கூடிய 2 என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அப்ப இந்த 2 அத்தியாயங்களை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? எத்தனை பேர் வந்து இதை சரியான முறையில விளங்கி வைத்திருக்கின்றோம்? அப்ப இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில நம்ம கொண்டு வர வேண்டும். இந்த 2 சூறாக்களை பற்றியும் சில பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கு. அதாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள். அப்படி சூனியம் வைத்ததுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றுறதுக்காக அல்லாஹ் இந்த 2 சூறாவை இறக்கனா அப்படின்னு வரக்கூடியது சில ஹதீஸ்கள் இருக்கு. அது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகளாக இருக்கு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாமே பலவீனமான செய்திகளாக இருக்கின்றது என்பதையும் கூடுதல் தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சூனியம் என்பது வந்து சூனியத்தை கொண்டு எவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. சரியா? படைச்ச இறைவனால மட்டும்தான் இத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். ஏதாவது ஒரு நபரை வந்து தாக்குவதாக இருந்தால், அவர் மீது பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால், ஒண்ணு அவரை அடிக்கணும், அல்லது அவரை பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது சைகை காட்டணும், அல்லது திட்டணும். இது எதுவுமே செய்யாம இங்க இருந்து சில மந்திரங்களை நான் ஓதுவேன், ஷைத்தானை வசப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன். இதை நான் இங்க சொல்ல நான் யாருக்கு சூனியம் செய்யறேன்னா அவருக்கு வயிறு வலிக்கும், அவருக்கு கை கால் முடங்கிடும், அவர் பைத்தியம் ஆயிடுவார் நம்புறது வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் இந்த சூனியக்காரனுக்கு கொடுக்கறதாகும். சூனியக்காரன் அல்லாஹ் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துவானோ அந்த மாதிரி சூனியக்காரன் ஏற்படுத்துவான்னு ஒருவன் நம்பினாலும் அது முஷ்ரிக் ஆயிட்டான். அவன் அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் சூனியக்காரன்ட்ட கொடுத்துட்டான்னு அர்த்தம். சூனியக்காரன் இங்க இருப்பாராம், புதூர்ல உட்கார்ந்து இருப்பாராம் சூனியக்காரரு. இப்ப யாராவது பிடிக்காத ஆள் வந்து சென்னையில இருப்பாங்க. இவங்க போய் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி வந்து இந்த நபரை கையை காலம் முடிக்கணும், அல்லது இவரை பைத்தியமாக்கணும், அல்லது இவரை வந்து இவருக்கு வைத்த வழி வந்து இவர் சாவணும் அப்படின்னு சொல்லி வந்து சூனியக்காரன், புதூர்ல உள்ள சூனியக்காரன் வந்து சொல்லுவாங்களாம். உடனே அவர் என்ன செய்வாரு, அப்பனா நீங்க வந்து அவருடைய காலடி மண்ணு, வேர்வப்பட்ட துணி, முடி, நகை இதெல்லாம் கொண்டு வாங்க, நான் சூனியம் வைக்கிறேன்னு சொல்லுவாராம். இங்க வச்சு இவர் ஊதுவாரா, இங்க சென்னையில உள்ள ஆள் காலி ஆயிடுவாங்கன்னு நம்புனா அல்லாஹ்வுடைய வல்லமையா இல்லையா? படைச்ச ரப்புக்கு தான் அனைத்து பொருள்களின் மீதும் ஆற்றல் இருக்கின்றது. வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன்தான் ஆற்றல் உடையவன். அந்த ஒரு அடிப்படையை தகர்க்கிற மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை ஒரு அல்லாஹ் செய்ய நாடுவானேயானால் குன் ஃபயகுன், ஆகுனா உடனே அது ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய வல்லமை. சூனியக்காரன் குன் ஆகுன்னு சொன்னா உடனே அது ஆயிரும் நம்பினா அவன் முஷ்ரிக் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்ப சூனியம்னு ஒன்னே கிடையாதுங்கும் பொழுது அதுல இருந்து நாம வந்து ரிலீஃப் ஆகுதுக்கு 2 சூறா அல்லாஹ் வழங்கினான்றது பொய். இதை நம்ம நம்பக்கூடாது என்பது இதுல நம்ம வந்து கூடுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இன்னொரு ஒரு செய்தி என்பதையும் சொல்லிட்டு, இப்ப நம்ம அதுக்கு உண்டான அர்த்தம் குல்லவுது பிறப்பின்னா குல்லவுது பிறப்பில் ஃபலக் 2 சூறாவும் தெரியாதாலும் பெருவாரியா எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்போம். சரியா? இந்த 2 சூறாக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்ச ஆளுகள் மட்டும் கை தூக்குவோம். எனக்கு இந்த 2 சூறாக்கு தமிழ் அர்த்தம் தெரியும். ஒரு ஆள் கை தூக்குவீங்க, 2 பேர், 3 பேர், 4 பேர். சரி, பார்த்துக்கிறீங்க. அதாவது வந்து இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்கிறோம். ஆனால் நம்ம 4 பேருக்கு தான் என்னுடைய வசனத்திற்கு உண்டான அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அப்ப இந்த வசனங்களை நம்ம ஓதுறது எதற்காக ஓத வேண்டும் என்பதை விளங்கணும்ல. அதுக்குதான் இந்த மாதிரியான திருக்குர்ஆன் விளக்க உரை நம்ம எடுக்கிறது காரணம் இதுதான்.
நாம் இந்த வசனங்கள் நம்ம ஓதுறோம் அப்படின்னா அது அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை விளங்கி ஓதணும். நம்ம சும்மா வெறுமனே ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு போனோம்னு வைங்களேன், அதனுடைய அந்த தாற்பயத்தை நம்ம விளங்கமா. நாம வெறுமனே ஓதிக்கொண்டிருக்கிறோம், அர்த்தம் தெரியல. அதாவது நம்ம அரபியில ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுப்பான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சிந்திக்கணுமா இல்லையா, அந்த வசனங்கள் குறித்து ஆய்வு செய்யணும்ல. அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கான அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கணும். சிந்திங்கப்பா இத. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து விளங்குவதற்கு மிக லேசானதாக ஆக்கியிருக்கின்றோம், எளிமையானதாக ஆக்கியிருக்கின்றோம், இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா அல்லாஹ் கேள்வி கேட்கணும். அப்ப நம்ம படிச்சு விளங்குறதுக்கு தான் வழங்கியிருக்கலாம் அல்லாஹ். ஆனா இதுல உள்ளது நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன், என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா பெரிய பின்னடை. இது இன்னும் குறிப்பாக சொல்வதா இருந்தால் இது துவா. இந்த ரெண்டுமே துவா. இந்த துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், டெய்லி கேட்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதரவர் நமக்கு கற்று தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கற்றுத் தருகின்றான் என்றால் அப்ப பொருள் விளங்கி ஓதணுமா இல்லையா? அப்ப பொருள் விளங்காம என்ன செய்யறான், இதை உட்கார்ந்து ஓதிக்கிட்டு நாம செய்வோமே. ஆனால் அதனுடைய அல்லாஹ் என்ன காரணத்திற்காக இந்த வசனத்தை இறக்கினாலும் அதனுடைய அந்த முழு நோக்கத்தை நம்ம விளங்கிக்கிறலன்னு அர்த்தமாயிரும். அதனால இது பொருள் உணர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்பதையும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் தான் காலை மாலையை உருவாக்குறவன், அவன் தான் அனைத்தையும் தன்னுடைய கையில வச்சிருக்கிறவன். சரியா? அப்ப அந்த ஃபலக் அப்படின்னா புழக்கக்கூடிய, அதாவது ஒரு இருளை கிழித்துக்கிட்டு ஒரு வெண்மை வருது பாத்தீங்களா, அதுதான் ஃபலக். அது என்ன செய்யுது, விடியற் காலை அப்படின்னு அர்த்தம். அப்ப அதிகாலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். குல் அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன், பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் நான் அவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அற்புதமான துவா. இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், நமக்கு வரக்கூடிய அனைத்து கேட்டிலிருந்தும் இதுல இந்த துவாவுல பாதுகாப்பு இருக்கு. நம்ம அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றின் தீங்கை விட்டும் இறைவா, மின் ஷர், ஷர்னா தீங்கு, மா ஹலக், இந்த எதையெல்லாம் அவன் படைத்தானோ அதன் மூலமா ஏற்படுற எல்லா தீங்கை விட்டு இறைவா என்னை நீ காப்பாத்திரு அப்படின்னு அர்த்தம். இந்த துவாவை நம்ம கேட்டோன்னு வைங்களேன், ஒவ்வொன்னா தனித்தனியா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. இறைவா நான் கீழே விழுந்துடக்கூடாது, எதுவும் என்னை தாக்கிடக்கூடாது, எந்த ஒரு பூச்சி பட்ட கடிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் இதுக்கு இந்த வாசகத்திலேயே அனைத்தும் அடங்கி விட்டது. மின் ஷர்ரி மா ஹலக், நீ படைத்த ஒவ்வொன்றின் தீங்கை விட்டும் இறைவா நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன், ஏன்னா நீ தான் அதிகாலை பொழுதுடைய ரப்பா இருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. அதாவது கொசுக்கடியில இருந்து வேலை நமக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? நைட்டு தூங்க முடியுதா? கொசு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நைட்டு தூங்க முடியல. இந்த துவால கொசுக்கடிக்கும் பாதுகாப்பு இருக்கு, கொரோனாவுக்கும் பாதுகாப்பு தேடலாம் அதுல இருக்கு. ஏன்னா கொரோனாவும் அவன் படைச்சது தானே, கொசுவும் அவன் படைச்சது தான். இந்த மாதிரி ரோட்ல போறோம், ஒரு கல்லு தடுக்கி விட்டுருச்சு, அந்த கல்லு அவன் படைச்சது தான், நல்லா படைச்ச ஒரு பொருள் தானே. ஒரு வாகனம் அதை ஏத்திராம நம்ம பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏதேனும் ஒரு பொருள் ஒரு பூச்சிப்பட்ட நம்ம கடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாமே அவன் படைச்சது தானே. இறைவா நீ படைத்த ஒவ்வொன்றின் தீங்கை விட்டும் என்னை நீ காப்பாத்திரு. எவ்வளவு ஒரு அற்புதமான துவான்னு பாருங்க. இந்த துவாவை நம்ம கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா உள்ள பூர்வமா கேட்கணும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் நிறைய ரெடி பண்ணி வைப்போம். ஆனா அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய தவக்கல் வைக்கிறது கிடையாது. படைச்ச ரப்புட்ட பெட்டிஷன் போடணும்ல, அது விளங்க மாட்டேங்குது நமக்கு. அப்ப மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி ஆசியகின் இதா வகப், அடுத்தது இருள் படரும் போது ஏற்படும் இருளின் தீங்கை விட்டு இறைவா என்னை காப்பாத்திரு அப்படின்றது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை. ஏன்னா இரவு தொடங்குது பாருங்க. இரவு எப்ப தொடங்குது, எப்பொழுது சூரியன் மறைகின்றதோ அப்ப இருந்து இரவு ஸ்டார்ட் ஆகும். இரவு எப்ப முடியுது, வைகறை பொழுது இருக்குல்ல,
சுபுவுக்கு பாங்கு சொல்றாங்கல்ல, அந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரம் சுபுவுடைய நேரமாக வைகரையுடைய நேரம், இரவு முடியுது, அது வரைக்கும் இரவு. இந்த இருள் படரும் போது அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க. இருள் படரும் போது ஏற்படும் இருளின் தீங்கை விட்டோம் இறைவா என்னை காப்பாற்றுது. ஏன்னா இரவுலதான் தவறான பல செய்கைகளை ஷைத்தான் தூண்டுறான். இரவு நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல ஒரு இருட்டுல அல்லது இரவுல யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்ற நிலைமையில தனிமையில இருக்கக்கூடியது இரவுலதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப இது அந்த இருள் படர ஆரம்பிக்கிறது மகரிப்புடைய நேரம். அதுல இருந்து அந்த இரவு நேரத்துல ஏற்படக்கூடிய எல்லா தீங்கை விட்டும் இறைவா என்னை காப்பாத்துது. எப்படி ஒரு அற்புதமான துவா பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது மகரிப்புடைய நேரத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பிள்ளைங்களை குழந்தைகளை வெளியே விடாதீங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அதே மாதிரி மாரிபுடைய நேரத்துல நீங்கள் உங்களுடைய வீட்டு கதவுகளை சாத்திருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். இல்லாட்டி ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிருவான், ஷைத்தான்ன்றது நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஹதீஸை பார்க்கணும். இது பல பேர் நேரடி அர்த்தத்தை வழங்கிட்டாங்க. கதவை பூட்டி வைக்காட்டினா ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிருவான், கதவை பூட்டி வச்சிடணும். அப்ப கூடுன வீட்டுக்குள்ள ஷைத்தான் வரமாட்டானா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சுட்டி காட்டுவது எதனா, கெட்ட விச ஜந்துகள், நமக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பல ஜந்துகள், விச ஜந்துகள் இருக்குல்ல, அதையெல்லாம் கெட்ட ஷைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறான். கெட்ட மனிதர்களை ஷைத்தான் சொல்லி இருக்கிறான். நயவஞ்சகர்களை அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தான் சொல்லி காட்டுறான். கவிஞர்களை ஷைத்தான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. அந்த மாதிரி கெட்ட அந்த விச ஜந்துகள் இருக்குல்ல, அதுவும் ஷைத்தான்கள் தான். அப்ப நீங்க உங்க குழந்தைகளை மகரிபுடைய நேரத்துல வெளியே விடாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? இருள் படரக்கூடிய நேரம். அமீன் ஷர்ரி ஆசியஹின் இதா வகப்னு வருதுல, இருள் படரும் போது ஏற்படும் இருளின் தீங்கை விட்டோம்னா, அந்த மகரிபுடைய நேரத்துல அந்த விச ஜந்துகள், பாம்பா இருக்கட்டும், பல்லியா இருக்கட்டும், பூராணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதனுடைய கூட்டுக்கு போகக்கூடிய டைமா இருக்கும். நீங்க பாருங்க, ஒண்ணு கூட்டை விட்டு வெளியேறக்கூடியது ஒரு குரூப் வெளியேறும், ஒரு குரூப் கூட்டுக்கு உள்ள நுழையும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல நம்ம அலர்ட்டா இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் என்ன எச்சரிக்கை செய்ய சொல்றான், அந்த இருள் படரும்போது அலர்ட்டா இருங்க. பாருங்களேன், அது கரெக்டா அந்த மகரிபுடைய நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கதவை சாத்தி வச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு மகரிப்லாம் தொழுதுக்கு அப்புறம் கதவை தொழுதா கொசு வராது. நம்மளே நம்ம அனுபவத்துல பாக்குறோம்ல, அந்த நேரத்துல எல்லாமே ஓப்பன்ல இருந்துச்சுன்னா கொசு மண்டிடுது வீட்டுல. அப்ப அதுக்கும் கூட இது ஒரு பாதுகாப்பாக மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் கூட அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் சேர்த்து பண்ணணும். சிறு குழந்தைகளை வெளியே விடாதீங்கன்னு சொன்னாங்க. ஷைத்தான் சிறு குழந்தைகளை தீண்டிடுவான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு பாம்பே போகுதுன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அது என்னத்தையும் மிதிச்சுட்டாலோ கையில் எடுத்துட்டாலோ அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பெரிய ஆளுகளை சொல்லணும், பெரிய ஆளுகளுக்கு நீங்க வெளியே போவாதீங்கன்னு சொல்லல. அப்படின்னா என்ன தெரியுது, நம்மளுக்கு தெரியும் எது பூச்சி பட்டன்னு நம்ம விளங்கி வச்சிருக்கோம். சிறு குழந்தைகளுக்கு தெரியாதுன்றதுனால இதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு எச்சரிக்கையா சொல்லி காட்டுகின்றார்கள். இருள் படரும் போது இத்தகைய தீங்குகள் ஏற்படும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப இதை விட்டும் இறைவா என்னை நீ காப்பாற்றிடு. மின் ஷர்ரி ஆசியத்தின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத். அடுத்து வரக்கூடிய வாசகம் என்ன? முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் இறைவா என்னை காப்பாற்றுது அப்படின்றது நம்ம கேட்க வேண்டிய அடுத்த பிரார்த்தனை. இரவுல தூங்கும் போது இதை ஓதிட்டு தூங்க சொல்லி மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த வாசகத்துக்கு என்ன செய்வாங்க, இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா, பல பேர் தவறா எப்படி முழங்கிட்டு வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத்னு வருதுல, முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக மொழிபெயர்த்திருப்பாங்க. இதுல சூனியக்காரின்ற வார்த்தையெல்லாம் வரல, சரியா? விளங்காம என்ன செஞ்சிடறாங்கன்னா, சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் இவங்களா பிராக்கெட்ல போட்டுக்கிறது. இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, வமின் ஷர்ரின், அந்த தீங்கில் இருந்து. யாருடைய தீங்கில் இருந்து? நஃபாசாத்,
நஃபாசாத்னா ஊதக்கூடியவர்கள். ஊதக்கூடியவர் பெண்பால்ல சொல்லப்பட்டு, பெண்பால்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றால் ஷைத்தான ஆண்பாலாகவும் அல்லாஹ் சொல்றான், பெண்ணாகவும் அல்லாஹ் சொல்லிக்காங்க. அரபில எந்த ஒரு வாசகத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆண்பாலாகவும் சொல்லப்படும், பெண்பாலாகவும். நம்ம இப்ப மேஜை, கட்டிலு, ஃபேனு, லைட்டு, மரம்னு சொல்றோம்னு வைங்களேன், இதுக்கு ஆண் பெண்ணு கிடையாது. ஆனா அரபில இதுக்கு ஆண் பெண் இருக்கு. அதுலயே ஆணாவும் பெண்ணாவும் குறிப்பிடுவாங்க. இது அரபி மொழியினுடைய ஸ்டைல். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் என்ன செய்யலாம், ஊதக்கூடியவைகள் அப்படின்றது பெண்பால்ல அல்லாஹ் குறிப்பிடுறானா, உடனே நம்மளுக்கு பார்த்தாங்க மொழி இருக்கிறப்ப சூனியக்காரிகளா தான் இருக்கு. ஊதுல பொம்பளையும் சூனியக்காரி தான் ஊதுவாளு அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரிகள் மொழிபெயர்த்து விட்டாங்க. சூனியக்காரிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரியா? இது நம்ம எப்படி இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி இருக்கிறான். எப்படி விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க? ஒருவர் படுக்கைக்கு தூங்க செல்லும் பொழுது ஷைத்தான் என்ன செய்வான்னா, அவருடைய பிடரில 3 முடிச்சு போடுவான். 3 முடிச்சு போட்டு ஊதுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? லைலுன் தவீல், இன்னும் நீண்ட இரவு தூங்கு தூங்குன்னு சொல்லி ஊதி ஊதி தூங்க வைக்கலாம் ஷைத்தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ஊதக்கூடிய ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேவை. மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சு, உக்கதுன்னா முடிச்சுன்று, முடிச்சுல ஊதுறான் அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டாங்க. முடிச்சுல ஊதக்கூடியவைகளினுடைய தீங்கை விட்டும் இறைவா என்னை நீ காப்பாத்துறேன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நபரும் தூங்க செல்லும் பொழுது நம்முடைய பெடரில 3 முடிச்ச போட்டு ஷைத்தான் ஊதுவான். என்ன ஊதுவான்? இன்னும் தூங்கு, எந்திரிச்சிடாத, சுபுகு தொலை விடாம ஆக்குறது அவனுடைய வேலை. சுபுகு தொலை விடாமல் ஆக்குவது ஷைத்தானுடைய மிகப்பெரிய திட்டத்துல, சதி திட்டத்துல ஒண்ணு. நம்ம அதை விளங்கணும் முதல்ல. பல பேர் அதை விளங்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. பிரச்சனையே எங்க உருவாகுது? காலையில கண் விழிக்கும் போதே பஞ்சாயத்து உருவாயிருது. சுபுகு தொழுதாதானங்க நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். மண் சல்ல சுபுஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபுஹ் தொழுகையை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் வந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப சுபுஹ் தொழுகையை தொழுவது என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு குறித்த விஷயம். அது அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் வந்து விடுவாரே, ஆனால் ஷைத்தானால அவரால் நெருங்க முடியுமா? அன்றைய பொழுது அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடியவராக இருந்தாரே, ஆனால் ஷைத்தான் அவரை தீண்ட முடியாது. ஷைத்தானுடைய அந்த தாக்குதல்களில் இருந்து அவர் சுதாரித்துக் கொள்வார். ஆனா நம்ம ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, சுபுஹ் தொழுகை விடாம தூங்க வைக்கிறது அவனுடைய திட்டங்களில் ஒன்று. அப்ப அவன் முடிச்ச போடுறான், 3 முடிச்ச போட்டு ஊதுறான். அதுதான் அவனுடைய வேலையா இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த 3 முடிச்ச எப்படி அவிழ்க்கணும் தெரியுமா? ஷைத்தான் போடுற இந்த 3 முடிச்ச நீங்க காலையில் அந்த சுபுஹ் தொழுகைக்கு உண்டான பாங்கு அழைப்பு அல்லது அந்த நேரம் வந்தோனையுமே நம்ம கண் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விடுவோமே, ஆனால் 3 முடிச்சுல 1 முடிச்சு அவிழ்ந்து விடும். ஃபர்ஸ்ட் முடிச்சு காலி. எந்திரிச்சு நம்ம தொழுகைக்காக ஒழு செய்து விடுவோமே, ஆனால் ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். 2 முடிச்சு காலி. அடுத்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணுமா, 3 முடிச்சு அவிழ்ந்து விடும். சோம்பலை முறித்தவராக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றவராக அவர் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா அவர் அன்றைய பொழுதை அவர் அடைவார். அப்படி இல்லை அப்படின்னா அந்த முடிச்ச நம்ம அவிழ்க்கலன்னு வைங்க, ஷைத்தான் என்ன செய்வான்? நம்மளை ஷைத்தான் ஆக்கிடுவான். அதுதான் பிரச்சனை. நம்மளை ஷைத்தான் ஆக்கி தூங்கு, நீ ஏன் ஆள்றா, எந்திரிச்சிடாத, அல்லாஹ்வை நினைச்சிடாத, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலாம் வந்தா நான் உன்னை ஏறி மிதிக்க முடியாது, உன் தலையில ஏறி உட்கார முடியாது, தூங்கு தூங்கு தூங்குண்டு அப்பதான் முடிச்சு பார்ப்பான். நம்ம மக்களே பல பேர் முடிச்சு பார்ப்பாங்க, டைம் ஆகி போச்சு, 5:30 மணி கரெக்டா சுபுஹ் பாங்கு டைம் வருது, சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம்னு படுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. அலாரம் அடிக்கும், அலாரம் அடிக்கிற அலாரத்தை இவர் அடிச்சுட்டு படுப்பார், படுத்து தூங்குவார், எந்திரிக்கிறது கிடையாது. கேட்டா சும்மா கடை அப்படின்னு அடிக்கிறது. பல பேர் என்ன செய்யறாங்க, மனைவி பஞ்ச தொழுகைக்கு எழுப்பினாங்க, மனைவி அடிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கு. ஷைத்தானா மாறுற ஆளுக்கு, உனக்கு வேற வேலை இல்லையா, என்னையே எதுக்கு எழுப்பிட்டு இருக்க, தேவையில்லாம உன் வேலையை பாரு, எந்திரிச்சமா தொழுதமா தூங்கணுமா நீ படு, நான் ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்கிற ஆளுகள்லாம் இருக்கு. பல வீடுகள்ல இப்படி உல்டாவும் இருக்கு. புருஷங்கார துருவ விடுறாரு, மனைவியை நெருங்கவே பயமா இருக்கு. அம்மாடி
இதை போய் எழுப்பி காலங்காத்தாலே பணியத்தை கிளப்பி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ஆளுகளும் இருக்கு. அப்ப ஷைத்தான் எங்க வர்றான்னு தெரியுதா? விளங்க உங்களுக்கு புரியுதா? ஷைத்தானுடைய திட்டமே என்ன அப்படின்னா நம்மளை அழிக்கிறதுக்கு நம்மளை சொல்லி நரகத்துல இதெல்லாம் தயாரா இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு கார்னர்ல ஒரு கிணத்து ஓரத்துல நிக்கிறோம், ஆத்து ஓரத்துல நிக்கிறோம். ஒருத்தன் என்ன செய்யறான்? ஒருத்தன் வர்ற ஆளுகளுக்குள்ள தள்ளி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கான்னு வைங்களேன். நம்ம என்ன செய்வோம்? இப்படி ஒருத்தன் வர்றவன் பிடிச்சி தள்ளி விட்டுருவான்னு இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இருந்து அலர்ட் ஆகுமா இல்லையா? ஒண்ணு ஓடணும், இல்லாட்டினா அவனை விரட்டணும், எதையாவது செய்யணும்ல. அவனுக்கு பட்டு கம்மனை விரிச்சு கொடுத்து வா, நீ என்னை பிடிச்சி தள்ளி விட்டு சாவுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? அந்த வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு. அப்ப சுபுகு தொழுகையில இருந்து நம்மை தடுப்பதற்கு உண்டான திட்டமிடுதல், சரி திட்டம் ஷைத்தானுடைய திட்டம். அதற்காக போடக்கூடிய முடிச்சுதான் 3 முடிச்சு நீ ஏன் வருது அப்படின்னா இது இலக்கியமா சொல்லப்பட்டது. இந்த இடத்த முடிச்சுன்னா நேரடி அர்த்தத்துல வச்சிடக்கூடாது, சரியா? முடிச்சுன்றது தடங்கள், மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்தன அப்படின்னு வரும். மர்ம முடிச்சு அவிழ்ந்ததா? இங்க ஒரு முடிச்சு காணா, ஒன்னத்தை அவுத்து விட காணா, என்னங்க அப்படின்னு கேட்க கூடாது. இலக்கியமா சொல்லுவோம்ல, பல விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக. ஒருத்தன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, ஓவரா ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஒரு கால் கட்டை போடுங்க, அப்பதான் இவன் உருப்படுவான் அப்படின்னு சொல்றான். கால் கட்டுன்னா என்ன? கல்யாணத்தை பண்ணிடுவீங்கப்பா, அப்பதான்ப்பா பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்றான். கால் கட்டுனவங்க உடனே பெரிய கயிறு எடுத்து 2 காலையும் கட்டி தொங்க விட்டாங்கன்னா தலைகளால தொங்கும், அப்படி விளங்கிடக்கூடாது. இலக்கியமா சொல்லுவோம்ல, மரமண்டையா இருக்கான் அப்படின்றோம். மரமண்டைன்னா தண்ணியில முங்க அது மிதந்துகிட்டா இருக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது. கை நீளம், வாய் நீளம் சொல்றோம். சரியான வாய் நீளம் ஒரு 2 மீட்டருக்கு நீட்டமா இருக்குன்னு விளங்கிடக்கூடாது. ஓவரா திமுறா பேசுவாங்கன்னு விளங்குறோம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல உகல் மின்ஷரி நஃபாசாத்தி ஃபில் உகல் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த முடிச்சு என்பதற்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, நம்மளை ஒரு தொழுகை விடாம இறை நினைவை விட்டு தடுக்கக்கூடிய தடை, அதுதான் முடிச்சு. அப்படி முடிச்ச போட்டு நம்மளை சுபுகு தொழுகை விடாம ஒரு ஸ்பீடு பிரேக்கரை போடுறான் ஷைத்தான். அதை உடைங்கன்றாங்க, அதை நொறுக்கணும் நம்ம. அதுதான் இறை நம்பிக்கையாளனுக்கு அழகு. அப்ப இது உடைக்கிறதா இருந்தா முதல்ல அல்லாட்ட துவா செய்யணும். முதல்ல நமக்கு திடீர்னு முழிப்பு வருமா, அல்லாட்ட கேட்கணும், இறைவா சுபுகு தொழுணும், நான் சுபுகு தொழுகிற பாக்கியத்தை எனக்கு கொடு. ஏன்னா காலையில கண் விழிக்கணும். ஷைத்தான் என் தலைமாட்டில் உட்கார்ந்து ஊதிக்கிட்டு இருக்கிறான், என்னுடைய பிடரில 3 முடிச்ச போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி இறைவான்னு அல்லாட்ட வைக்கிறது தான் இந்த துவா. அப்ப இந்த துவாவை ஓடும் போதே உளப்பூர்வமா நம்ம கேட்கணும். அதுக்கு நீ இப்ப இன்னைக்கு தூங்க போறப்ப பின்னாடி தடவை பார்த்து இந்த 3 முடிச்ச ஒன்னத்தையும் காணமே, ஆல்ரெடி அவுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இலக்கியமா சொன்னது. இந்த 3 தடைகளை ஷைத்தான் ஏற்படுத்துவான். நீங்க இறைவனை நினைவு கூர்ந்து ஒளி செய்து தொழுகைக்காக நின்று விட்டால் 3ம் அவிழ்ந்து விடும் அப்படின்னு. இல்லைன்னு இறைவனை நினைக்காம நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்லப்பட்டது ஒரு நபரை பற்றி துக்கிரானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நினைவு காட்டப்பட்டது. அவர் என்ன செஞ்சாரு? மா ஸால நாயிமன், அவர் தூங்கக்கூடியவராக இருந்தார். ஹத்தா அஸ்பஹ, சுபுகு நேரம் வரைக்கும் அவர் தூங்கிட்டே இருந்தார். சுபு துருவல காலை நேரம் வரைக்கும் அவர் தூங்கினாரு. மா காம இல ஸலா, தொழுகைக்கு அவர் எந்திரிக்கல என்று ஒரு நபரை, தொழுகையை விட்டு சுபு தொழாம தூங்கின ஒரு நபரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நினைவுறுத்தப்பட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரே வரிதான் சொன்னாங்க, அந்த ஒரு வரிய போல், பால ஷைத்தானு ஃபீ உதுனிஹி, ஷைத்தான் அவருடைய காதிலே சிறுநீர் கழித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் தெரியுமா இது? ரோட்ல நடந்து போனா யாராவது ஒரு ஆள் சேறு சகதி அடைச்சா எவ்வளவு கோவம் வருது நமக்கு. என்ன பண்ணீங்க அப்படின்னு கடுப்பாகுது. லேசா சேறு சகதி அடிச்சாலே இந்த கடுப்பாகுது. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் கூப்பிடுறாரு, இங்க வா, எதுக்கு? உன் காதை காட்டி சிறுநீர் கழிச்சுவோம், எப்படி இருக்கும் நமக்கு? இதுக்கு போய் ஒருத்தவனுக்கு நம்ம காதை கொடுத்து சிறுநீர்களையும் சொன்னோம்னா அப்ப நம்ம அவனுக்கு எவ்வளவு அடிமையா இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய இதுவும் கூட என்ன அர்த்தம்? இலக்கியமா சொன்னதுதான். காலை எந்திரிச்சு காதை கழுவிட்டு இருக்க கூடாது, சரியா? காலை சுபு தூங்காம தூங்கிட்டு ஷைத்தான் காதல கழிச்சு வச்சிருப்பான்னு அப்படி வணங்கிடக்கூடாது. ஷைத்தானுக்கு அடிமை ஆயிரான்னு அர்த்தம். இலக்கியமா அல்லாஹ்வுடைய புரிய வைக்கிறாங்க.
அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையா இருக்கு. முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் இறைவா என்னை நீ காப்பாத்திரு அப்படின்னு நம்ம கேட்பதாக இருந்தால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனை. அல்லாஹ் இதை கேட்கணும். ஏன்னா சுபுகு தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சுபுகு தொழுகைக்காக நாம எழும் பொழுது ஷைத்தான் ஓட்டம் பிடித்து விடுகிறான். அந்த தினமே அவனுக்கு தலையில மண்ணெல்லி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவன் என்ன சுபுகு தொழுகிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் நம்முடைய விஷயத்துல நிராசை அடைவான். சுபுகு தொழாம தூங்கணும்னு வைங்க, ஷைத்தானுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆக இவனை நம்ம சாய்ச்சிட்டோம், இனிமே இவன் நம்ம எப்படி வேணாலும் இவனை வழிகெடுக்கலாம் முடிவெடுத்துட்டான் அப்படின்றதுக்கு நம்மளே வாய்ப்பை வழங்கிடக்கூடாது. அப்ப அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த துவா. இந்த பிரார்த்தனை நம்ம அல்லாட்ட முன் வச்சுட்டு தான் படுக்கணும். தூங்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை செஞ்சுட்டு தான் நம்ம படுக்கணும். அமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் அமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதுக்கடுத்து பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டு இறைவா என்னை நீ காப்பாத்திரு. ஏன்னா பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது நம்மளை அழிக்கணும், ஒழிக்கணும், நமக்கு ஏதேனும் தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுவான். அதுல நமக்கு பாதிப்பு ஏற்படலாம். இது கண்ணேர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணேர்லாம் கிடையாது, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. கண்ணேர்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள்லாம் பொய்யான செய்தி. அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள் எல்லாம். சரியா? அப்ப இது ஒரு பொறாமைக்காரன் பொறாமை குடும்பம் என்ன செய்வான், ஒரு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன், அவனை கெடுக்கிறதுக்கு வேற ஏதாவது கெடுதல் வேலையை பார்ப்பான்ல, அவனை எப்படியாவது வீழ்த்தணும்னு ஒரு திட்டம் போடுவான்ல, அவனை எப்படியாவது அவனுக்கு தீங்கை ஏற்படுத்தணும். ஒரு நல்ல குடும்பம் நல்ல முறையில சாலிகான குடும்பமா இருக்கிறாங்க, இது எப்படியா கெடுக்கணும்னு ஒருத்தன் நினைப்பாங்க. அந்த பொறாமைக்காரன் நினைக்கும் போது ஏதேனும் ஒரு வகையில அந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண திட்டம் போடுவான்ல, அந்த தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாத்துது அப்படின்னு ரொம்ப அதை விட முக்கியமான பிரார்த்தனை. இப்ப இந்த துவா ரப்பின்னாஸ் உண்டான விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அப்ப குல்லஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி ஆசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதிகாலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவன் படைத்த ஒவ்வொரு பொருளினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், இருள் படரும் போது ஏற்படும் இருளின் தீங்கை விட்டும் இறைவா நான் உடன் பாதுகாவல் தேடுகிறேன், முடிச்சுகளில் ஊதக்கூடிய ஷைத்தான்களுடைய தீங்கை விட்டும் இறைவா நான் உடன் பாதுகாவல் தேடுகிறேன், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் இறைவா நான் உடன் பாதுகாவல் தேடுகிறேன். இதுதான் அதனுடைய பொருள். ஓதும் போது பொருள் விளங்கி ஓதுவீங்களா? அப்படி விளங்கி ஓதுனீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுச்சுன்னா பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயமாக இந்த அத்தியாயம் இருக்கின்றது. இன்னொரு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்கக்கூடிய குல்லூது ரப்பின்னாஸ் என்ற அந்த நாஸ் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கம் குறித்து, அதனுடைய பொருள் குறித்து, அதனுடைய பின்னணி குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் என்று சொல்லி செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.